லிங்கா படத்தோட செங்கல்பட்டு டிஸ்ட்ரிபியூட்டர் நான். என் பேர் மன்னன். அடுத்த கட்ட நடவடிக்கை வந்து போராட்டம் பண்ணுறது ஒன்று தான் நடவடிக்கைங்கிறத வந்து நாங்கள் சொல்கிறதுக்கு வரல சார். நாங்கள் அவங்க பேசுறது கவுண்டர் கொடுக்க தான் வரோம். அது என்ன பண்ணுறதுங்கிறது நாங்கள் பண்ணுறதா சார். சாருடைய மனசு, ரஜினி சாருடைய மனசு கஷ்டப்பட்டிருந்தால், காயப்பட்டிருந்தால் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்டுக்கிறோம். மன்னிச்சுக்கோங்க சார். ஏன்னா நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கோம். எல்லாமே மேக்ஸிமம் புது டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். இன்னைக்கு வந்து மீடியா வளர்ந்து போச்சு. அன்னைக்கு வந்து பாபா டயத்தில் அது வந்து மீடியாவை டிஸ்கஸ் பண்ணல. இப்போ ஏன் பண்றீங்கன்னா அன்னைக்கு இருந்த மீடியாவோட இன்னைக்கு இல்லை சார். அன்னைக்கு புது இல்லை சார். இன்னைக்கு புது டிஸ்ட்ரிபியூட்டர் சொல்றவங்க அன்னைக்கு பழைய டிஸ்ட்ரிபியூட்டருங்க. ரஜினிகாந்த் சார் வச்சு 10 படங்கள் சம்பாதிச்சவங்க. அதே பாபா படம் தோத்த உடனே நாங்களாவது ஒரு வாரம் கழிச்சு போனோம் சார். மறுநாளே போய் பிரச்சனை பண்ணி காசு வாங்கின டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் இருக்காங்க சார். இதே தலைவா படம் ரிலீஸ் ஆகி நஷ்டமான உடனே இதே வேந்தர் மூவிஸ் ரிலீஸ் பண்ண படம் இதோட முதன்மை அதிகாரி சிவா போய் கட்ட பஞ்சாயத்து பண்ணி நம்ம விஜய் சார்கிட்ட போய் 5 கோடி ரூபாய் பணம் வாங்கிட்டு வரலையா? அப்ப மட்டும் நடிகர்கிட்ட காசு கேட்க கூடாதுன்னு தெரியாதா யாருக்கும்? சொல்லுங்க சார். கொடுத்துருக்காரு சார். ப்ரூஃப் இருக்கு சார். இதே அஜித், நம்ம தலை அஜித் வந்து சார் நம்ம நிக்காட் சக்கரவர்த்தியோட 4 படம் லாஸ்ட் கடைசியா ரெட்டுன்னு ஒரு மூவி வந்துச்சார் சார். அந்த படம் ராசுக்கு அப்புறம் அந்த படத்தை வந்து பில்லான்னு ஒரு படம் பண்ணி ஈடு கட்டியிருக்காரு சார் 25 கோடி ரூபாய். இதெல்லாம் ஒரு சினிமால சரித்திர சார். ஜபக்குன்னு ஒரு ப்ரொடியூசர் சார். இதே இந்த எஸ்விகா இப்போ அஞ்சாண்டு ஒரு படம் சார். சேலம் ராசி திருப்பதி பிரஸ் கூட்டு செஞ்சு கொடுக்க தான் செஞ்சாங்க சார். செய்யறாங்கிறது ஒரு விஷயம் சார். ஒரு இல்லை சார். நாங்க ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர், நாங்க உண்ணாவிரதம் இருக்கிறோம், பேட்டி கொடுக்குறோம், வைக்கிறோம். முதல்ல வந்து இன்ஃபார்ம் பண்ணது ஒன்றை தானே. வேந்தர் மூவிஸ்ல உங்களுக்கு நாங்க முதல்ல சொல்லியிருக்கோமே, என்ன படம் பிரச்சனையா போயிட்டு இருக்கு, என்ன பண்றீங்க, நீங்க பிரச்சனை பண்றதை பண்ணுங்க, நாங்க பின்னாடி இருந்து பார்த்துருக்கோம். கடைசியில வரோம்னா இதெல்லாம் இப்ப நாங்க இருக்கிற டிஸ்ட்ரிபியூட்டர் 6 பேர்த்தையும் தனித்தனியா ஒவ்வொரு ஆளையா கூப்பிட்டு, ஏங்க நீங்க தனியா வந்துருங்க, உங்களுக்கு என்னவோ அந்த நஷ்டேடி இழப்ப நான் வாங்கி கொடுத்துட்றாங்க. இதெல்லாம் என்ன சார்? நாங்கள் என்ன கட்சி ஆரம்பிச்சிருக்கோம், இல்லை வேற ஏதாவது ஆர்கனைசேஷன் ஆரம்பிச்சு ஏதாவது போராட்டம் பண்ணிட்டு இருக்கோமா? ரஜினிகாந்த் சார்கிட்ட கேட்க முடியும். ஆனால் யார்கிட்டயோ பிஆர் உங்கள்கிட்ட மேனேஜருங்கள்ட்ட எல்லாம் போய் நாங்கள் மன்னிப்பு கேட்க முடியாது சார். இது ஒரு எங்களோட தாழ்மையான வேண்டுகோள். என்னன்னா மன்னிப்பு, அதாவது தப்பு பண்ணிட்டோம்னா மன்னிப்பு கேட்க தயாராக இருக்கும், இல்லைன்னு சொல்ல. ஆனால் அதை விட்டு நாங்களும் சார் 14 கோடி கொடுத்து வாங்கியிருக்கோம்னா நானும் ஒரு முதலாளி தான் சார், நான் தொழிலாளி கிடையாது. அப்படிங்கும்போது ஒரு தொழிலாளிகிட்ட போய்லாம் நாங்கள் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுக்க முடியாது சார். ரஜினிகாந்த் சார் கூப்பிட்டு வாங்கப்பா நேரில் மனித கடிதம் எழுதி கொடுக்க சொல்லி நாங்கள் எழுதி கொடுக்க தயாராக இருக்கோம் சார். நஷ்டம் இதுக்கு ஏதாவது ஈடு கட்டுவாங்களா இல்லையா? அதை மட்டும் சொல்லாமல் விட்டுட்டு நீங்க பகிரங்கமா மன்னிப்பு கேளுங்க, காலில் விழுங்க, கையில விழுங்கன்னு சொல்றதுலாம் தப்பு சார். என்னன்னா நாங்க பணம் கொடுத்து படம் வாங்கியிருக்கோம். ஒன்று நடக்கும், இல்லை நடக்காது. 2ல் ஒன்று சொல்லிட்டு போயிடலாம் சார். அதை விட்டுட்டு நீங்கள் ஒரு 24 நாள் கழிச்சு வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் ஏதாவது பண்ணி கொடுத்துருப்போம், நீங்கள் வந்து முன்னாடியே மாநிலம் வாங்கிட்டீங்க சார். அவர் தான் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்குற தெரியாமல் பேசிட்டாரு சார். யாருக்குமே சார் ஒரு நீங்கள் கோடிக்கணக்கில் பணம் போடும்போது சார் 1 லட்சம் பணம்ல துடிக்கிறாங்க எல்லாருமே. ஒரு 2 கோடி 3 கோடி போகும்போது ஏதோ பதட்டத்தில் பேசிட்டார். அதுக்கு அவர் 100 தடவை சொல்லியாச்சு. 2வது இவர் பேசின ஒரு வார்த்தையினால மட்டும் ரஜினிகாந்த் படம் ஓடலன்னு சொல்றது வந்து தப்பான விஷயம் சார். அவர் சூப்பர் ஸ்டார் சார். அவரோட ரசிகர்கள் 2.5 லட்சம் பேர் உங்களுக்கு ஆப்போசிட்டா இருக்காங்க. உங்களை வந்து அடிச்சிருவாங்க, வெட்டிடுவாங்க, குத்திடுவாங்கன்னு ஒரு சைடில் பேசிட்டு இருக்காங்க சார். நாங்களும் ரசிகர் தான் சார். நாங்கள் யாருக்கும் எதிராளி அல்ல. எங்களோட பிரச்சனையை தான் சொல்றோம். அந்த பிரச்சனைக்கு ஏதாவது தீர்வு இருக்கா அதை மட்டும் சொல்லுங்க சார். அதை மட்டும் பேச சொல்லுங்க. அதுக்குள்ள கவுண்டர் கொடுக்க மட்டும் தான் வந்து வேற யார் மனசை புண்படுத்துறதுக்கோ யாரையோ இது பண்ணி பேசுறதுக்கோ வரல. நம்ம இங்க சினிமா வந்து 100% இந்த பொங்கலுக்கு புதஞ்சு போச்சு சார். யாருமே படங்கள் போடுறது, எல்லாருமே பொருளாதாரத்தில் எல்லாருமே வந்து மாட்டிக்கிட்டாங்க. தேட்டருக்காரங்க ஒரு சைடில், டிஸ்ட்ரிபியூட்டருங்க ஒரு சைடில், எல்லாமே. இப்போ சார் ஒரு படம்னா ஒரு மினிமம் கேரண்டி ஒரு தேட்டருக்காரங்க எப்பவுமே போடுவாங்க. அந்த இதெல்லாம் இந்த பொங்கல் படத்துங்கள்ல இல்லை சார். நீங்கள் வேணா நீங்கள் விசாரிச்சிக்கலாம். ஐ படம் வருது, ஆம்பலன்னு ஒரு படம் வருது, டார்லிங்னு ஒரு படம் வருது. எல்லாமே எல்லா தேட்டருக்காரங்க வேணா படம் போட்டுங்க சார். ஃப்ரீயாக நாங்கள் போட்டுக்கிட்டு உங்களுக்கு ஓட்டி காசு தரங்கிற ஒரு சூழ்நிலை வந்துடுச்சு சார் தமிழ் சினிமா இப்போ.